நடக்கவிருக்கின்ற விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தல் தொகுதி மக்களுடன் இணைந்து ஓர் மிக துல்லியமான கருத்து கணிப்பு. குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் மத அரசியலுக்கு எதிரானவர்கள். விக்கிரவாண்டி தொகுதியில் இந்த இடைத்தேர்தல் 2026க்கான சட்டமன்ற தேர்தலின் கடைசி பயிற்சி களம் நாம் தமிழருக்கு. இங்கு நாம் தமிழருக்கு ஆதரவான நிலைதான் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் வேட்பாளர்களை பார்த்து மாற்றுக் கட்சியினர் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் படிப்பும் தொகுதியை பற்றிய அறிவும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு 15லிருந்து 20% வாக்குகள் கிடைக்கும் என இருந்த நிலையில் கடைசி 2 நாட்களில் மதவாத சக்திகள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் நாம் தமிழருக்கு எல்லா தேர்தலிலும் வாக்கு வங்கி ஏறுமுகமாக இருக்கிறது. இங்கு 4 முனை போட்டி என தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகள் சொல்கிறது. இங்கு இருமுனை போட்டிதான் நடைபெறுகிறது என்பதை தொகுதிக்குள் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இடைத்தேர்தல் என்பதால் ஆளுங்கட்சி வெல்வது நிச்சயம். ஆனால் 2ஆம் இடத்திற்கான போட்டிதான் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட அந்த இடத்திற்கு நாம் தமிழர் கட்சிதான் என்று விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் கருத்தாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்குமான போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் நிலை நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்கிறார்கள். மிகுந்த நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாநில கட்சி அந்தஸ்துடன் முதல் தேர்தலில் களங்காண்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி. ஆகவே 2ஆம் இடம் என்பது உறுதியாக நாம் தமிழருக்கு. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்கிற நிலை மாறி திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாம் தமிழர் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது தமிழகம்.